ஓபிஎஸ் வெற்றி செல்லாது நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு காலத்திலே மிக முக்கியமான ஒரு தலைவராக இருந்தவர் தான் ஓபிஎஸ். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் தற்போது மிகப்பெரிய வேலைகளெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கே செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்திலே வந்து இணைந்து விடுங்கள் என சொன்னாரே, அவருடைய பேச்சை கேட்காமல் திமுகவிலே இணைந்தமை இன்று திமுக எதிர்கட்சியாக இருக்கிறது, தமிழக வெற்றி கழகம் ஆளும் கட்சியாக இருக்கிறது. அங்கே போயிருந்தால் அமைச்சர் பொறுப்பு கிடைத்திருக்கும் அல்லவா என நமது ஓபிஎஸ் யோசித்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு புறத்திலே தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய ஆலோசனை கூட்டங்கள் கூட போடப்பட்டுக் கொண்டிருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த 2026 தேர்தலில் ஓபிஎஸ் வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்க வேண்டும் என சொல்லி ஒரு நபர் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். அந்த வழக்கு தான் தற்போது நீதிமன்ற விசாரணைக்கு வந்திருக்கிறது. இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். போடிநாயக்கனூர் தொகுதி திமுக எம்எல்ஏ ஓ பன்னீர்செல்வத்தின் வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் ஓ பன்னீர்செல்வம், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட எஸ் பிரகாஷை விட 6805 வாக்குகள் அதிகம் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய வெற்றியை எதிர்த்து டி கண்ணன் என்பவர் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். தன்னுடைய மனுவில் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ததாகவும் மாவட்ட நூலக கண்காணிப்பாளராக பணியாற்றுவதை சுட்டிக்காட்டி தனது வேட்புமனுவை தொகுதி தேர்தல் அதிகாரி நிராகரித்து விட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். எந்த விசாரணையும் நடத்தாமல் முறையற்ற வகையிலே தனது வேட்புமனு நிராகரித்ததன் மூலம் தொகுதியில் போட்டியிலிருந்து தன்னை தடுத்து விட்டதாக மனுவிலே குற்றம் சாட்டியிருக்கிறார். எனவே போடிநாயக்கனூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தின் வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என மனுவிலே கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனு மீதான விசாரணை மிக விரைவாகவே வர இருக்கிறது. இதுவும் ஓபிஎஸ்க்கு ஒரு சிக்கலை ஏற்படும். இதிலையும் ஓபிஎஸ்க்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது என்று சொன்னால், அதாவது அப்படியும் விசாரணை என்பது வந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய பதவிகளை பறித்தாலும் பரவாயில்லை, நாம் திமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு போவதற்குரிய ஒரு வேலைப்பாடுகளை ஆரம்பிக்கலாமா என ஓபிஎஸ் அவர்கள் தற்போது யோசனை செய்து கொண்டிருக்கிறார். அதிமுகவில் இருக்கும் வரைக்கும் ஓபிஎஸ் உடைய பேச்சுக்கும் ஓபிஎஸ் உடைய பெயருக்கும் எவ்வளவு மதிப்பு மரியாதை என்பது இருந்து நம் அனைவருக்கும் தெரியும். திமுகவிற்கு போனார், அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு மட்டும்தான் இருக்கிறது. எந்த விதமான திமுகவின் மூலமாக எந்த விதமான பதவிகளோ அவருடைய மகனுக்கு பதவிகளோ எதுவுமே கொடுக்காமல் தான் வைத்திருக்கிறார்கள். இதுதான் ஓபிஎஸ்க்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் காரணமாக தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்து விடலாமா என்ற யோசனை கூட செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகன், அதாவது மூத்த மகன் ரவீந்திரநாத் அவர்கள் ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகத்திலே இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதிமுகவுடைய தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலைமை இப்ப எப்படி இருக்கிறது? அதிமுகவில் அடுத்து என்ன கட்ட வேலைப்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.